ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சோமபதி யூடியூப் சேனல். சிங்கம் 2 படத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான தியேட்ரிக்கல் பிளாக் பஸ்டர், தியேட்ரிக்கல் ஹிட்டே கிடைக்காம நம்ம சூர்யா அவர்கள் ரொம்பவே தவிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. இவரோட கெட்ட நேரமே என்னமோ தெரியல, சூரிய ரிப்போர்ட் படம் லாக்டவுன் டயத்தில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்துக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கிரிட்டிக்ஸ் கிடைச்சி ஓடிடியில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக மாறிச்சு. அதே போல தான் ஜெய்பீம் படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று ஓடிடிலேயே மிகப்பெரிய வெற்றி படமாக ஜெய்பீம் படம் மாறிச்சு. ஒரு காலத்தில் தியேட்ரிக்கல் ஹிட்டில் சூர்யாவை அடிச்சுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலம் போய் ஓடிடியின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கலாய்க்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம சூர்யா அவர்கள் வந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தன்னோட படத்தை டைரக்ட் பண்ண ஆர்ஜே பாலாஜி அவர்களை செலக்ட் பண்ணார். நிறைய பேர் ஆர்ஜே பாலாஜியா அவர் கமெண்ட்ரி மட்டும் தான் பண்ண லாக்கி, அவர் காமெடி பண்ணுவார். நிறைய சூர்யா ரசிகர்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துட்டு இருந்தது. அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி வந்த படமான மூக்குத்தி அம்மன், எல்கேஜி படம், இந்த 2 படமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பெற்று பிளாக் பஸ்டரான படங்கள் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை நம்பி போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் சூர்யா அவர்களை வச்சு ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண இந்த கருப்பு படத்தை போய் பார்த்தேன். மொத்த படத்தையும் பார்த்து முடிச்சு உடனே கன்ஃபார்ம் பண்ணுங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய தியேட்ரிக்கல் ஹிட்டா இந்த கருப்பு படம் இருக்கும். படம் முழுக்க சூர்யா அவர்களோட அராஜகம் தான் இந்த கருப்பு படமே. சூர்யாவுக்கே உண்டான அந்த மேனரிசம், ஸ்வாக் கச்சிதமா இந்த கருப்பு படத்துல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. எந்த சினிமே பெருசா போரே அடிக்கலைங்க. அப்படியே விறுவிறுன்னு ஃபாஸ்ட்டாகவும் போகுது. நம்ம நெஞ்சு நக்கிற மாதிரி நிறைய இடங்களில் எமோஷனல் கனெக்டாகவும் இந்த படம் அமையுது. கிட்டத்தட்ட மூக்குத்தி அம்மன் மாதிரியான ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான். ஆனால் இதில் சூர்யா அவர்கள் நடித்ததுனால ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் படமாக இந்த கருப்பு படத்தை நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. முக்கியமாக நம்ம த்ரிஷா வர சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் லைட்டாக கிரிஞ்சாகவும் இருந்துச்சு. அப்பப்போ இவங்களுக்கும் சூர்யாவுக்கும் வர காம்பினேஷன் சீன்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்க நம்ம சாய் அபிங்கர் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருக்காரு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் டீசெண்டாக சூர்யா வர சீன்கள் எல்லாம் நல்லாவே எலிவேட் பண்ணி காட்டுது. இவர் இப்படியே அபோவ் ஆவரேஜ் மியூசிக் போட்டு இருந்தாருன்னா சத்தியமாக அனிருத் இடத்தெல்லாம் பிடிக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 நிமிஷம் சீன் ரொம்பவே இழுத்தடிக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை மட்டும் இவங்க கரெக்டாக கிறிஸ்பாக கிரிப்பிங்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது ஒரு செம்ம மாஸ் படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம்.